ஜெபம். பரலோக பிதாவை நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்தில் ஒருமித்து வர நீர் கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வசனங்களை நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் கிருபை தாரோம். அதிகமான கிருபைகளை எங்களுக்கு தருவீராக. பலனை தாரோம். உம்முடைய கிருபையினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. 13ஆம் வசனத்தில், சகோதரன் நீங்கள் நன்மை செய்வதில் என்ன செய்யாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். ஆண்டவராய் இயேசு அவர் நன்மை செய்கிறவராக என்ன செய்கிறார், சுற்றித் திரிந்தார். நம்ம எப்படிப்பட்ட நன்மையை செய்ய வேண்டும் என்பதை நம்ம முதலாவது யோசித்து பார்க்கணும். நன்மை செய்வதில் நம்ம என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நசனாய் இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியானவர் வல்லமையினால் என்ன செய்தார், நிரப்பியிருந்தார். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கினார். அப்போஸ்தலர் 10:38 நீங்கள் வாசிக்கும் பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நன்மை செய்கிறவராய் என்ன செய்தார், சுற்றித் திரிந்தார். இயேசு செய்த நன்மைகளை யோசித்து பாருங்கள். அவர் யாருக்காவது ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாரா, இல்லைன்னா யாருக்காவது அது செஞ்சாரான்னு தெரில. ஏன்னா பணப்பையை யார் வச்சிருந்தது, யூதாஸ் வைத்திருந்தார். அவர் ஒவ்வொருவருக்கும் செய்த நன்மை என்னவென்றால், தேவ ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை என்ன செய்தார், பிரசங்கம் பண்ணினார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. முதலாவது நம்ம சரீரத்துக்கு நன்மை செய்கிறதை விட ஒரு ஆத்மாவுக்கு நன்மை செய்வது இன்னும் சிறப்பான ஒரு காரியம். ஏனென்றால் அந்த சரீரத்துக்கு நன்மை செய்தால் பூமிக்குரிய காரியத்தோடு என்ன செய்வதும் முடிந்து போய்விடும். ஆனால் ஆத்மாவுக்கு நன்மை செய்வது என்று சொல்லும் பொழுது அடுத்த நிமிடம் அடுத்த நாள் அந்த ஆத்மாவை பார்ப்போமா பார்க்காத நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று சொல்லலாம், இயேசு உன் பாவத்துக்காக என்ன செய்திருக்கிறார், மரித்திருக்கிறார். அவர் உனக்காக அவர் சிலுவையிலே ரத்தம் சிந்தினதுனால உன் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்குது, நீ பயப்படாத. அவர் விசுவாசிதான் போதும், உன் பரலோகத்துக்கு என்ன செஞ்சிடலாம், நீ வந்துடலாம் என்று சொல்லி ஒரு சில நமக்கு தெரிந்த சத்தியத்தை நம்ம என்ன செய்யலாம் சொல்லுவது. அவர்கள் ஆத்மாவுக்கு நம்ம என்ன செய்கிறோம், நன்மை செய்கிறோம். ஆமென் சொல்லுவோம், ஹல்லேலூயா. அப்போது இயேசு ஆத்மாவுக்கு நன்மை செய்தார். அதான் முக்கியமான ஒரு காரியம். அவர்களை அடுத்ததாக அவர்களை என்ன செய்தார் என்றால், இருளின் ராஜ்யத்திலிருந்து அவங்களை என்ன செய்தார், விடுதலை ஆக்கினார். அவர்களை இருளின் ராஜ்யத்திலிருந்து, கொலோசியில் சொல்லப்பட்டிருக்கிறது, இருளின் ராஜ்யத்திலிருந்து விடுதலையாக்கி அன்பின் குமாரனின் ராஜ்யத்துக்கு உட்படுத்தினார். கொலோசியர் 1:13. அது நம்ம செய்கிற ஒரு பெரிய நன்மை என்னவென்றால், ஒருத்தர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு பிசாசின் வல்லமையிலேருந்து அவங்களை விடுதலை ஆக்கிறதா. ஆண்டவர் நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணி நீங்கள் பல இடங்களுக்கு போகும் பொழுது, கடந்த நாட்களே ஒரு பாஸ்டர் சொன்னார், எத்தனையோ ஸ்ரீட ஒரு அம்மாவுக்கு தூக்கம் இல்லை, இரவும் பகலும் தூக்கம் இல்லை. அவங்க வியாதி மருந்து எல்லாம் ஸ்கேன் பண்ணி பார்த்தா ஒரு டெஸ்ட்டில் எந்த டெஸ்ட்லேயும் எந்த வியாதியும் கண்டுபிடிக்க முடியல. பயங்கர சித்திரவதை, பிசாசு சித்திரவதை பண்ணுறான். இப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு ஃபாஸ்டிங் இருந்து ஜோபிட்டு இருந்திருக்கிறார். திடீர்னு ஒரு அம்மா வந்து உருண்டு 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 வந்துச்சான். வந்து சர்ச்சுக்கு முன்னாடி வந்துட்டு உளுந்து அதே சொல்லிச்சான், ஐயோ நான் என்னை சாத்தான் என்னை போட்டு பாடா என்ன செய்ய படுத்துறேன், நான் போகிறேன்னு கத்திட்டு போய் அதே என்ன செஞ்சான், போயிடுச்சான். போயிட்டு அப்புறம் அந்த அம்மா குடும்பத்தையே கூட்டிகிட்டு வந்துடுச்சு. எத்தனையோ வருஷமாக அந்த அம்மாவுக்கு தூக்கம் கிடையாது, நல்லா தூங்கியிருக்கு. அந்த அம்மாவுடைய சரீரத்தில் உள்ள அவ்வளோ வியாதி என்ன செஞ்சிருச்சு, சுகமாகிடுச்சு. அப்போது பிசாசின் கட்டில் இருக்கிறவங்க விடுதலை ஆனால் அநேகர் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே உள்ளே வருவாங்க. அப்போது நம்ம அதுக்காக என்ன பண்ணணும், அந்த நன்மை செய்வதில் நம்ம என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. ஒரு சகோதரி சொன்னாங்க, நான் ஃபாஸ்ட் பண்ணி பேய்களாக துரத்தி அத்தனை பேர்களுக்கும் கிட்டத்தட்ட சொன்னாங்க 400-500 பேருக்கு நான் விடுதலை வாங்கி கொடுத்துருக்குறேன். அதில் உண்மையாக ஒருத்தங்க கூட என்ன செய்யலை இல்லை. ஒரு சிலர் தான் அவங்க சர்ச்சைக்கு வந்தாங்க, நிறைய பேர் வரல. அப்படின்னு சொல்லி இனிமேல் நான் ஃபாஸ்ட் பண்ணி நான் என்ன செய்ய மாட்டேன், ஜெபம் பண்ண மாட்டேன். கரெக்டாக அதான் ஆண்டு சொல்கிறார், நன்மை செய்வது என்ன செய்யக்கூடாதான், சோர்ந்து போகக்கூடாது. நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செஞ்சுருவோம். அதுக்கு பிறகு அவங்க கத்தருக்கு நன்றியா இல்லைன்னா அவங்க வருத்தம். ஆண்டவருக்கு அவங்க என்ன செய்யலை, நன்றியா இல்லை, நான் அவ்வளோ ஃபாஸ்டிங் இருந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். எப்போ பார்த்தாலும் ஃபாஸ்டிங் தான் இருப்பாங்க, எனக்கு தெரியும் அவங்கள.
காலையிலையும் ஃபாஸ்டிங், மதியானம் ஃபாஸ்ட், தண்ணி குடிக்காமல் ஃபாஸ்டிங் இருப்பாங்க சிலருக்கு. எப்படியாவது அந்த ஆத்மாவை விடுதலை ஆக்கணும்னு சொல்லி. அப்போது அந்த நன்மை செய்வதில் நம்ம என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. பிசாசு அவன் கொல்லவும் அழிக்கவும் திருடுவன்றி வேறொன்றுக்கும் வரான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போது நம்ம நன்மை செய்வதற்கு சில சோர்வுகள் வரதான் செய்யும். நம்ம கஷ்டப்பட்டு ஜோமணி சிலரை காப்பாற்றிருப்போம், ஆனால் அவங்க தான் நமக்கு விரோதமாக என்ன செய்வாங்க, வருவாங்க. சிலருக்காக உயிரை கொடுத்துருப்போம், அவங்களுக்கு தெரியாது. அப்போது சில ஊழியரெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். அவங்க வந்து சில காரியங்களை மனதில் வச்சுட்டு போய் ஒரு ரூமை அடைச்சிட்டு உட்காந்து ஒரு 3 நாள் 4 நாள் அப்படியே ஃபுல் ஃபாஸ்டிங்னு ஜோம் பண்ணுவாங்க சர்ச்சுக்காக. ஆனால் அது சபை மக்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. அவர்கள் எப்படியாவது இந்த ஜனங்கள் என்ன செய்யணும், விடுதலை ஆகணும் இந்த காரியத்தில் இருந்தது சொல்லி அவங்க கர்த்தருடைய சமூகத்தில் போய் விழுந்து கிடப்பாங்க. அப்போது அதுக்காக சபையில் அவங்கள வந்து விரோதமாக பேசுகிறாங்க, அவங்கள வந்து காயப்படுத்தலாம், ஒரு பரியாசம் பண்ணலாம். அதற்காக சோர்ந்து போயிடலாமா? சோர்ந்து போகக்கூடாது. ஏன்னா ஊழியத்தை யார் கொடுத்துருக்கிறது, கர்த்தர் கொடுத்துருக்கிறார். கர்த்தர் நம்முடைய எஜமானாக இருக்கிறார். யார் என்ன பண்ணாலும் சரி, ஆண்டவரை எனக்கு கொடுத்த ஊழியத்தை நான் என்ன செய்வேன், சோர்ந்து போகாமல் அதை செய்ய வேண்டும் என்பதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் சொல்லி, நன்மை செய்வதில் நீங்கள் என்ன செய்யக்கூடாதா, சோர்ந்து போகாதிருங்க அப்படின்னு சொல்கிறார். ஏற்ற காலத்தில் நம்ம அப்போது கலாத்தியரில் இருக்குது, நம்ம ஏற்ற காலத்தில் நம்ம என்ன செய்வோம், தளர்ந்து போகாமல் நன்மை செய்வதில் நம்ம என்ன செய்யக்கூடாது, சோர்வு வரும், பலவிதமான காரியங்கள் வரும், ஆனாலும் நாம் சோர்ந்து போகக்கூடாது. நீங்கள் ரோமர் நிருபத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை என்ன செய்வார், அழைப்பார். அப்போ நற்கிரிகளை நம்ம என்ன செய்யணும், சோர்ந்து போகாமல் செய்யணும். இப்படி செய்யணும்னா, ஒரு நன்மை செய்யணும்னா அதுக்கு ஒரு இன்டென்ஷன் நமக்கு இருக்கணும். சிலருக்கு எப்படி தெரியுமா இருக்கும், எல்லாரும் என்னை நல்லவன் சொல்லணும், எல்லாரும் என்னை புகழணும் அப்படின்னு செய்வாங்க. சிலர் வந்து இதெல்லாம் செஞ்சால் பரலோகத்தில் எனக்கு என்ன உண்டு, நிறைய காரியம் உண்டு அப்படின்னு சொல்லி செய்வாங்க. சிலர் அவங்க செய்யணுமே அப்படின்றக்காக என்ன செய்வாங்க. ஆனால் ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு நன்மை செய்யும் பொழுதும் அந்த அன்பின் அடிப்படையிலே செய்யணும். கரண்டில் வைத்து ஆம்பைன்னு சொல்லுவோமா, அந்த கிறிஸ்துவின் அன்பை என்ன செய்கிறது, நெருக்கி ஏவுகிறது. அந்த நன்மை தான் அநேகருக்கு ஆசீர்வாதமாக என்ன செய்யும், இருக்கும். சில சமயம் சிலருக்கு உதவி செஞ்சுட்டு சந்தோஷப்படுவீங்க தெரியுமா, ஆண்டவரை இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை அவங்களுக்கு உதவி செய்ய என்னை பயன்படுத்தினதுக்காக உங்களுக்கு என்னது ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஏன் இதெல்லாம் எப்படி செய்கிறதுனா, அன்பின் அடிப்படையில் செய்கிறது. ஆண்டவர் இந்த அன்பை நமக்குள்ளே தருகிறது யார், பரிசுத்த ஆவியானவர். நம்முடைய இருதயங்களிலே தேவ அன்பை என்ன செய்கிறார், ஊற்றி நம்ம வந்து எதையுமே நம்ம வந்து ஒரு சிலர்லாம் இழிவான ஆதாயத்துக்கு இப்போ செஞ்சால் அவங்க பின்னாடி செய்வாங்க. ஒருத்தர் வந்து நிறைய ஒருத்தருக்கு போய் மொய் கொடுத்தார். நான் கேட்டேன்னா இவ்வளோ கொடுக்குறீங்க, அப்போ தான் என் பிள்ளை கல்யாணத்துக்கு அவர் வந்து என்ன செய்வார், கொடுப்பார். இதெல்லாம் தவறான இன்டென்ஷன், தவறான நோக்கங்கள், தவறான காரியம். பார்த்தீங்களா எப்படிலாம் யோசிச்சு, அப்போ தான் யோசிச்சுதேன் உலகத்தில் பிழைக்க தெரிந்த மக்கள் எப்படிலாம் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. அவங்க கேஸ்டில் என்னென்னா கொடுக்காட்டினா சொல்லி காமிச்சிடுவாங்களாம் மைக்கிலேயே வந்து, நீ வந்து இவ்வளோ கொடுத்துருக்க, என்ன சொல்லுவாங்க எனக்கு தெரியல, என்ன சொல்லுவாங்க மைக்கில் வந்து அவங்க சொல்லி காட்டுவாங்களாம், இந்த மாதிரி நீ மொய் செய்யலை அப்படின்னு சொல்லி மாற்றிடுவாங்களாம். அப்போது அவர் சொல்கிறாரு, நான் இவ்வளோ கொடுத்தா அவங்க கூட கொடுக்கணுமா, குறைச்சி கொடுக்கக்கூடாதான், கூட கொடுக்கணுமா. அப்போது இப்படியெல்லாம் அநேகர் யோசித்து சில காரியங்களை செய்யும் பொழுது, ஆனால் நம்முடைய ஆண்டவர் எந்த ஒரு எதிர்பலனையும் எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காமல் நன்மை செய்தார். ஹல்லேலூயா. அவர் எப்படி நன்மை செய்கிறார் என்றால், தீயோர் மேலும் நல்லோர் மேலும் மலையை என்ன செய்கிறார், பெய்ய பண்ணுகிறார். நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் நீங்கள் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் எவ்வளவு அற்புதமானவர் பாருங்கள். அவர் பூரண சற்குணராக இருக்கிறார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் வாசிங்கள் 45ஆம் வசனம், இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராக இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மலையை பெய்ய பண்ணுகிறார். ஆண்டவர் நல்லவங்க கெட்டவங்களாம் பார்க்கல, எல்லாருக்கும் என்ன செய்கிறாரு, நன்மை செய்து கொண்டே இருக்கிறார். அவர் நன்மையான எந்த வரமும், அது பூர்ணமான நன்மை என்ன, எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதிலின் பிதாவிடத்தில் என்ன செய்கிறது, இறங்கி வருகிறார். அப்போது
நன்மைகளின் தேவனின் அவர் நன்மைகளை செய்து கொண்டே இருக்கும் பொழுது நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்றால் நீங்களும் பூர்ண சர்க்குலராக இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா எப்படி இருக்கிறாரு? பூர்ண சர்க்குலராக இருக்கிறார். நீங்களும் பூரண சன்ன இருக்கிறாரா? அவங்க எவ்வளோதான் தீமை செஞ்சாலும் நீங்கள் அவங்களுக்கு என்ன செய்யுங்க? தீமையை தீமையால் வெல்ல முடியாது, தீமையை நன்மையால் தான் வெல்ல முடியும். ஆமைன்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இதுதான் சொல்லுகிறார். நீங்கள் தீமையை என்ன செய்யக்கூடாது? தீமையால் வெல்லாமல் அது சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்றால், பழி வாங்குதல் யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. அதனால் உன் சத்ரு பசியாக இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்னி தலையில் அவன் தலையின் மேல் குவிப்பான். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. அப்போ தீமை செஞ்சிட்டாங்க என்பதற்காக நீங்கள் நன்மை செய்யாமல் இருக்கக்கூடாது. தீமை செஞ்சவங்களுக்கும் நம்ம என்ன செய்யணும்? நன்மை செய்ய வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. சிலவங்களாம் சொத்தில் பங்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த பிள்ளைங்க அந்த சில சமயம் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால ஒதுக்கி வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த பெற்றோருக்கு ஏதாவது ஒரு கஷ்ட காலம் வரும்பொழுது நம்ம தான் ஓடி போய் என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். அவங்க சொத்துக்களை அண்ணனுக்கு கொடுத்துட்டாங்க, தங்கச்சி கொடுத்துட்டாங்க, அதனால நான் அவங்கள மன்னிக்கவே மாட்டேன் அப்படி சொல்லக்கூடாது. நம்முடைய தாய் வேதம் சொல்லுகிறது, தகப்பனும் தாயும் செய்த நன்மைக்கு நம்ம என்ன செய்யணுமா? பதில் நன்மை செய்வது அது தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கிறதா? பிரியமாக இருக்கிறது. ஆமைன்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. அவங்க ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமானது என்னெல்லாம் சொல்லி நீங்கள் பார்க்கும்பொழுது அது ஒரு பிரியமான ஒரு காரியம். தகப்பன் செய்த நன்மைக்கு என்ன செய்யணும்? பதில் நன்மை என்ன செய்யணும்? செய்ய வேண்டும். எத்தனை பேர் அப்படி செய்திருக்கிறாங்க? அந்த வசனத்தை நீங்கள் எடுத்த வாசிங்கள். நீங்கள் அவர்களுடைய தகப்பனும் தாயும் அவங்க செய்ததுக்கு நாம் என்ன செய்யணுமா? பதில் நன்மை நாம் என்ன செய்யணும்? செய்யும் பொழுது அது கர்த்தருடைய பார்வையில் எப்படி இருக்கிறதா? மிகவும் பிரியமாக இருக்கிறது. அப்போ நம்ம தகப்பனும் தாய்க்கும் செய்ய வேண்டிய நன்மைகளை நாம் என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது? செய்ய வேண்டியது இருக்கிறது. அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நம்முடைய கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். நம்ம மனப்பூர்வமாக சிலருக்கு என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். அவங்க செஞ்சதுனால செய்யணும்னு கிடையாது. நம்மளாவே மனப்பூர்வமாக வாலண்டியராக செய்யும் பொழுது தேவனுடைய நாமம் என்ன செய்யப்படும்? மகிமைப்படும். ஆமைன்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. அப்போது அவங்களுடைய ஆத்மாவுக்கு நன்மை செய்யணும். அடுத்ததாக அவருடைய சரீரத்துக்கும் நம்ம என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். சரீரத்துக்கு நன்மை செய்யணும். அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கலாம். பசியாக இருந்தால் அவங்களுக்கு என்ன செய்யலாம்? நீங்கள் மற்ற 25ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வலது பக்கத்தில் இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறார்கள், இடது பக்கத்தில் ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் அவங்களுக்கு சொல்கிறார் என்றால், அவர்கள் நன்மை செய்தாங்க. என்ன நன்மை செய்தாங்க? பசியாக இருக்கிறவங்களுக்கு என்ன செஞ்சாங்க? ஆகாரம் கொடுத்தாங்க. அப்புறம் தாகமாக இருந்த எனக்கு என்ன செய்தார்கள்? அவங்க தாகத்தை தீர்க்கிறாங்க. அப்புறம் அந்நியனாக இருந்தேன் அவனை செய்தார்கள்? சேர்த்து கொண்டார்கள். இப்படி அநேக காரியங்கள். அப்போது ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். வஸ்திரம் இல்லாததை எனக்கு என்ன செய்தாங்க? வஸ்திரம் கொடுத்தாங்க. வியாதியாக இருந்தேன் என்னை என்ன செய்தார்கள்? விசாரிக்க வந்தாங்க. காவலில் இருந்தாங்க, என்னை பார்க்க வந்தார்கள். அப்போது இதெல்லாம் சின்ன சின்ன காரியம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் நன்மை செய்வதற்கு, நற்கிரியை செய்வதற்கென்றே கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறாராம்? சிருஷ்டித்திருக்கிறார். கரங்களை வைத்து ஆமைன்னு சொல்லுவோமா? ஏன்னா தேவன் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நம்ம இருக்கணும். அதான் அவர் விரும்புகிறார். தேவன் எப்பொழுதும் நன்மை செய்கிறாரு, அதுபோல் நம்மளும் என்ன செய்ய வேண்டும்? வாழ்நாள் முழு நன்மை செய்யணும். வியாதியஸ்தருக்காக ஜெபம் பண்ணணும், வியாதியஸ்தருக்காக விசாரிக்கணும், அவளை போய் பார்க்கணும். அதுக்கப்புறம் அவர்களுக்கு என்ன செய்யலாம்? வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு என்ன செய்யலாம்? வஸ்திரம் கொடுக்கலாம். இப்படிப்பட்ட காரியங்கள் மேலே தேவன் எப்படி இருக்கிறார்? பிரியமாக இருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, வசனத்தினாலும் நாவினாலும் மாத்திரமல்ல கிரியையினால என்ன செய்யுங்கள்? அன்பு கூறுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ இப்படிப்பட்ட ஒரு அன்பு நமக்குள்ளே வருவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபம் பண்ண வேண்டும். ஆமைன்னு சொல்லுவோமா? ஆண்டவரே, எங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு இருதயத்தை எங்களுக்கு என்ன செய்யும்? தாரும். அது அப்படிப்பட்ட கிருபையை சிலர் பார்த்தா எப்போ பார்த்தாலும் நன்மை செஞ்சுட்டே இருப்பாங்க. அவர்கள் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்ன செய்வாங்க? ஏதாவது யாருக்காவது உதவி செய்து கொண்டே இருப்பாங்க. ஏனென்றால் இப்படிப்பட்டவர்கள் பரலோகத்தில் என்ன செய்கிறார்கள்? பொக்கிஷங்களை என்ன செய்கிறார்கள்? சேர்த்து வைக்கிறார்கள். அழிந்து போகிற பொருள்னால நம்ம என்ன பண்ணணும்? ஆத்துமாக்களை என்ன செய்யணும்? ஆதாயம் பண்ண வேண்டும். நம்ம சின்ன ஒரு கொஞ்சம் ஒரு ஆட்டோவில்
கூட்டிகிட்டு ஒரு செலவு பண்ணி கூட்டிகிட்டு வரீங்க சர்ச்சுக்கு, அவங்க ரட்சிக்கப்பட்டுட்டாங்கன்னா எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள். அப்போது நீங்கள் கொடுத்த ஒரு 50 ரூபா ஒரு ஆத்மாவை என்ன செய்யுது, ரட்சிக்குதுன்னா அதில் எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அப்போது இந்த நன்மை செய்யும் பொழுது நமக்கு சோர்வுகள் வருமா? வரதான் செய்யும். ஒருத்தர் சொன்னார், நான் தான் வேலை வாங்கி கொடுத்தேன், அவர் என் வேலையே காலி பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னார். அப்போது இப்படி சிலவங்களாம் நன்மை செய்வாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உள்ளே வந்துட்டு அவங்கள வச்சு ஏணி ஏறி அப்படியே என்ன பண்ணுவாங்க, கீழே என்ன செய்வாங்க, தள்ளிட்டு போயிடுவாங்க. அப்போது உடனேயும் ஒரு தீர்மானம் எடுக்கக்கூடாது. இனிமேல் ஒருவருக்கும் நான் வேலை வாங்கி என்ன செய்ய மாட்டேன், கொடுக்க மாட்டேன். இனிமேல் யாருக்கும் எந்த காரியம் செய்ய மாட்டேன் அப்படி சொல்லாதபடி நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஜீவன் இருக்கும் வரை வாழ்நாள் எல்லாம் நாம் நன்மை செய்வதற்காக கர்த்தர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, சபையில் இருக்கிற யாவருக்கும் ஒரு சபைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய நன்மை என்ன தெரியுமா? சபைக்காக ஒழுங்காக என்ன செய்யணும், ஜெபம் பண்ண வேண்டும். சபைக்காக ஜெபிக்கணும். ஆண்டவருக்கு இந்த சபைக்காக நீங்கள் நன்றாக ஜெபித்து ஒவ்வொருவரையும் விசாரிக்கணும். அடுத்தது 2வது, சபைக்கு வருகிறவர்கள் நீங்கள் என்ன செய்யணும், விசாரிக்கணும். அப்படி விசாரிப்பும் ஜெபமும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்றால் நீங்கள் சபைக்கு செய்கிற பெரிய நன்மை. கரங்களை வைத்து ஆமைன்னு சொல்லுவோமா? சிலவங்களாம் ஜெபம் பண்ணவும் மாட்டாங்க, விசாரிக்க மாட்டாங்க, வேகமாக சர்ச்சுக்கு பாதியில் வருவாங்க, அட்டன் பண்ணிவிட்டு பாதியில் என்ன செய்வாங்க, ஓடிடுவாங்க. ஆனால் நம்முடைய தேவனுடைய சமூகத்தில் வரும் பொழுது அது சகோதரர்கள் ஒருமித்து இருப்பது, அதில் ஒரு ஆசீர்வாதம். அங்கே ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் கட்டளையிடுவேன்னு சொல்லியிருக்கிறார். அப்போது அங்கே ஒரு நன்மை வருது. நம்ம ஒருமித்து வரும் பொழுது ஒரு நன்மை உண்டாகிறது. தெய்வ பிரசனத்தினாலே நமக்கு நன்மை உண்டாகிறது. நாம் நன்மை செய்யும் பொழுது செய்து கொண்டே இருப்பதற்காகவே நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். வேதத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது துர்கால் அவள் நற்கிரியை செய்ததை எல்லாரும் என்ன செய்தாங்க, அதை எடுத்து சொன்னாங்க. யார்கிட்ட? பேதுருட்ட சொன்னாங்க. பேதுரு அவர் மிகவும் அது அவருடைய உள்ளத்தில் அதை அசைத்தது. எனவே தான் முள்ளங்கால் போட்டு ஜோமணி தபித்தாலே என்ன செய்ய எழுந்துரு என்று சொல்லி உயிரோடு எழுப்பினார். அப்போது சபைக்கு இப்படிப்பட்டவர்கள் தேவை. இப்படி ஏராளமான உதவி செய்கிறவங்க தேவை, நன்மை செய்கிறவங்க தேவை. சிலவரெல்லாம் நிறைய ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணி கொண்டு வருவாங்க நம்ம சர்ச்சுக்கு. அவங்க போய் கேட்டு பாருங்கள், அவங்க நிறைய நன்மை செய்வாங்க. இந்த விலாங்குடியிலேருந்து கனி சிஸ்டர் வருவாங்க, நிறைய ஆத்துமாக்கள் அவங்க சபை கூட்டிகிட்டு வருவாங்க. எப்படின்னா நிறைய நன்மை செய்வாங்க. போய் அவங்க வீட்டில் போய் சோம்லாம் பக்கத்தில் கூட இருந்து அவங்களுக்கு காசு இல்லைன்னா இதுக்கு மருந்து வாங்க காசு கொடுப்பாங்க. இப்படி நிறையா காரியங்கள் செஞ்சு வீட்டிலேருந்து சாப்பாடு செஞ்சு கொண்டு போய் என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. அந்த சகோதரி அவங்க நிறைய ஆத்துமாக்களை அவங்க என்ன செய்தாங்க, அந்த பகுதியிலேருந்து ஆதாயம் பண்ணி கொண்டு வந்தாங்க சபைக்கு. ஏன்னா அவர்கள் நன்மை செய்வதில் இன்றைக்கும் அவங்களுக்கு ஒன்று சோமனா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க, ஒவ்வொரு வீடாக போய் இயேசுவை பற்றி என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அந்த ஆத்மாவை விடக்கூடாதுன்றதுல ஊழியக்காரருக்கும் இருக்கும். இவங்களை மிஸ் பண்ணிடக்கூடாது, இவங்களை நம்ம சர்ச்சுக்கு இது தேவை, இப்படிப்பட்டவர்கள் நம்ம சபைக்கு தேவை என்பதில் உறுதியாக அந்த பாருங்கள் ஒரு வாஞ்சை. அவங்க கடந்த நாளுக்கு சிக்காக இருந்தாங்க, ஆனால் தினமும் போராடி நம்ம என்ன செஞ்சோம், ஜெபம் பண்ணி இப்போ சுகமாகி வந்தது அவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கிறது. அப்போது அவங்க ஏன்னா அவங்க நன்மை செய்வதில் என்ன செய்வது கிடையாது, சோர்ந்து போகாமல் நன்மை செய்வாங்க, எல்லாருக்கும் நன்மை செய்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு இருதயம் நம்ம உள்ளத்தில் இருக்கணும். நம்ம சுயநலக்காரன், இன்னும் என்ன கிடைக்காதா, இன்னும் எனக்கு அது காண்டாமா, அப்படி இருக்கக்கூடாது. நம்ம இருக்கிறத நம்ம கொடுக்கும் பொழுது தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து என்ன செய்வார், பெருக பண்ணுவார். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும். ஆண்டவர் சில பிரமாணங்களை கர்த்தர் வேதத்தில் வச்சிருக்கிறார். எதை விதைக்கிறோமோ அதுதான் என்ன செய்ய முடியும், அறுக்க முடியும். நீங்கள் நன்மையை விதைத்தால் நன்மையை அறுப்பீங்க, ஆவிக்கென்று விதைத்தால் என்ன செய்வீங்க, ஆவிக்கு, மாம்சத்துக்கென்று விதைத்தால் என்ன செய்வீங்க, மாம்சத்தை அறுப்பீங்க. ஆனால் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்கொன்று விதைக்கிறது தேவனுடைய வசனத்தை விதைக்கணும். அவங்க ஆவியிலே அதை தொடப்பட்டு அவங்க நீங்கள் அன்னைக்கு சொன்ன வசனம் என்னை என்ன செய்தது, ரட்சித்தது. அன்னைக்கு நீங்கள் பேசின வார்த்தையால் தான் நான் இயேசுவை நான் என்ன செய்தேன், ஏற்றுக்கொண்டேன். அப்போது ஆண்டவருடைய வசனத்தை நாம் போதிப்பதிலும் நன்மை செய்து கொண்டிருக்கிறோம். எனவே பிரசங்க ஊழியமாக இருக்கலாம், நற்கிரியை செய்கிற ஊழியமாக இருக்கலாம், கிராம ஊழியமாக இருக்கலாம், மருத்துவமனை ஊழியமாக இருக்கலாம், எந்த ஊழியம் இருந்தாலும் சரி, நன்மை செய்வதில் நீங்கள் என்ன செய்யாதீங்க, சோர்ந்து போகாதீர்கள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமைன்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்கள்.
இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் நீங்கள் சொன்ன ஒரு காரியத்தை கவனிங்கள். ஒருவன் கர்த்தருடைய வசனத்தை அவன் கை கொள்ளாமல் போகும் பொழுது, அங்கே இந்த நிருபத்தில் சொல்லிய எங்கள் வசனத்துக்கு ஒருவன் கீழ்ப்படியாமல் போனால் அவனை குறித்து கொண்டு அவன் வெட்கப்படும்படி அவனோடு என்ன செய்யாத. தேவனுடைய வார்த்தைக்கு கலகம் பண்ணுகிறவர்கள், தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிய மனதில்லாதவர்கள், இப்படிப்பட்டவங்களோடு உங்களுக்கு ஃபெலோஷிப் இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் செழிப்பு ஆசீர்வாதம் என்ன செய்யாது, இருக்காது. நான் நிறைய பார்த்துருக்குறேன். நல்ல மனுஷராக இருப்பாங்க, ஆனால் தவறான நபரோடு எப்படி இருப்பாங்க, ஐக்கியம் வைத்திருப்பாங்க. அவங்கள என்ன சொல்லணும்னா, நீங்கள் கர்த்தருடைய வசனத்துக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படிய நாம் என்ன செய்யணும், அவளை உற்சாகப்படுத்த வேண்டும். இன்றைக்கி அநேகர் பாருங்கள் அதை செய்கிறது கிடையாது. இது ஒரு டிசைபிள்ஷிப், ஒரு சீஷத்துவத்துக்குள்ளே கொண்டு வரும்படி பவுல் விரும்புகிறார். எப்படின்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, களவாதாரங்கள் 15ஆம் வசனம் பாருங்கள். ஆனாலும் அவனை சத்துருவாக எண்ணாமல் சகோதரராக எண்ணி அவனுக்கு என்ன செய்யுங்கள், புத்தி சொல்லுங்கள். அப்போது சீஷத்துவம் என்பது சில நேரத்தில் நம்ம சிலரை கடிந்து கொள்ளணும், சில நேரத்தில் அவங்க திருந்தாட்டினா அவங்கள விட்டு கொஞ்சம் என்ன செய்யணும், விலகி வரணும். மறுபடியும் ஆனால் அவனை சத்துருவான்னு நினைக்கக்கூடாது, அன்பின் நிமித்தம் அதை செய்யணும். கரங்களை வைத்து ஆமைன்னு சொல்லுவோமா. எப்படியாவது அவன் மனம் திரும்பி என்ன செய்யணும், திருந்த வேண்டும் என்பதுதான் அதோடைய நோக்கம். அவனுக்கு புத்தி சொல்லுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது சிலர்லாம் பாருங்கள், 1 கொரிந்தியரில் 5ஆம் அதிகாரத்தில் தகப்பனுடைய மனைவியோட அஞ்ஞானிகளுக்கும் சொல்லப்படாத விபச்சாரம் உங்களுக்குள்ள என்ன செய்யுது இருக்குது. அவர் சொல்லும் பொழுது பவுல் என்ன சொன்னார், அவனை விட்டு ஏன் இன்னும் நீங்கள் சபையை விட்டு என்ன செய்யலை, விளக்காமல் இருக்கிறீங்க, அவனை விளக்குங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்படிப்பட்ட காரியங்களை அவங்க செய்யும்படி அவனை சாத்தானுக்கு என்ன செய்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். அப்போது சிலருக்கு இடர்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு மட்டும் இல்லை அநேகருக்கு என்ன செய்வாங்க, இடர்லாம் இருப்பாங்க. எல்லாருடைய கண்கள் காண அவர்கள் தன்னுடைய மனைவி விட்டு வேற ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு என்ன செய்வாங்க, போவாங்க. அப்போது நம்ம சில காரியங்கள்லாம் சொல்ல வேண்டியது இருக்கிறது. சிலர்கிட்ட அவங்க எவ்வளோ சொன்னாலும் புத்தி என்ன செய்ய மாட்டேங்குது, வர மாட்டேங்குது. இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நாம் பார்க்கும் பொழுது இப்படிப்பட்டவர்களோடு நாம் என்ன செய்யக்கூடாது, களவாக இருக்கக்கூடாது. நான் சில சமயம் நேற்று கூட சில ஃபெலோஷிப், எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸு உண்டு. அதில் சிலர்கிட்ட போனால் ரொம்ப பரிசுத்தமாகும், சுத்திகரிப்பு உண்டா. சிலர்கிட்ட போனால் அவங்க அடிக்கிற ஜோக்கு, அவங்க பண்ணுறது நம்ம உள்ள என்ன செஞ்சிடும், கரைப்பட்டுரும். அப்போது நான் நேற்று முன்னாடி தான் தீர்மானம் பண்ணேன், இனிமேல் அவங்க கூட என்ன செய்யக்கூடாது, போய் ஸ்டே பண்ணக்கூடாது, தங்கக்கூடாது. அப்படியே போனாலும் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடணும், கையை காமிச்சிட்டு வந்துடணும். ஒரே ரூமில் போய் படுக்கிறது, அவங்க கூட சேர்ந்து சாப்பிட்றது, இதெல்லாம் நம்ம வைக்கக்கூடாது. ஏன்னா நம்முடைய என்ன சொல்லுதுன்னா, பக்தி விருத்தி அடையலை, அது என்ன செய்யறதுனா குறையுது. சிலரோடு நம்ம இருப்பதுனால நமக்கு பக்தி விருத்தி உண்டாகனா அவங்க கூட நம்ம சேரக்கூடாது. இப்போ நான் பேசுகிற வசனங்கள் உங்களுக்கு என்ன உண்டாகணும், பக்தி விருத்தி உண்டாகணும். இதுக்கு மாறாக உலகத்தின் மேல் ஆசையும் இந்த உலகத்தினால் உண்டான இச்சைகள் உங்களுக்குள்ளே வந்துச்சுன்னா அது தவறான ஒரு காரியம். அப்போது நம்ம அதுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கப்படுவதற்கு என்ன செய்யும், கிருபை எங்களுக்கு என்ன செய்யும், அதிகமாய் தாரும். பக்தி விருத்தி அடைய வேணும். கரங்களை வைத்து ஆமைன்னு சொல்லுவோமா. அப்போது சிலர் அவங்க சொல்கிறார் பவுல், அன்பின் நிமித்தம் அதை செய்யுங்க, அவங்கள கரெக்ட் பண்ணுங்க. அவங்க சர்ச்சில் அவங்கள அதே கண்டம்னேஷன் பண்ண, அவங்கள என்ன பண்ணாதீங்க, ஒழிச்சிடாதீங்க, தீர்ப்பு கூறி அவங்கள என்ன செய்யாதீங்க, நியாயத்தீர்ப்பு சொல்லிடாதீங்க. அவங்க அன்பின் நிமித்தம் அவங்களுக்கு என்ன செய்யுங்க, புத்தி சொல்லுங்க. கரங்களை வைத்து ஆமைன்னு சொல்லுவோமா. ஏனென்றால் நாம் இந்த உலகத்தில் இருக்கிற யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது, நம்மகிட்ட குறைகள் உண்டு. அப்போது நீங்கள் இப்போ ஜெயிச்சிருக்கீங்க, உலகத்தை ஜெயிச்சிருக்கீங்க, பாவத்தை ஜெயிச்சிருக்கிறீங்க, பிசாசை ஜெயிச்சிருக்கிறீங்க. அப்போ ஜெயிக்க தடுமாறி கொண்டிருக்கிறவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, புத்தி சொல்லி அவர்களை என்ன செய்யுங்கள், கிறிஸ்துவுக்குள் என்ன செய்யுங்கள், ஸ்திரப்படுத்துங்கள், அவளை பலப்படுத்துங்கள். அதுதான் ஆண்டவர் நமக்கு சபை கொடுத்த இன்னொரு ஊழியம். இந்த ஊழியத்தை அநேகர் செய்கிறதே கிடையாது, புத்தி சொல்கிற ஊழியத்தை அநேகர் செய்வதே கிடையாது. வேதம் சொல்லுகிறது பாருங்கள், எபிரேயரில் சொல்லும் பொழுது, நீங்கள் சகோதரரை நீங்கள் சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுவது போல் நீங்கள் என்ன செய்யாதீங்க, விட்டு விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் என்ன சொல்கிறார் அவர், புத்தி சொல்லுங்க. அப்படிதானே சொல்கிறாரு. நீங்கள் ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்க, புத்தி சொல்லுங்க. அப்போ சபை கூடி வருதல் நோக்கமே என்னது,
புத்தி சொல்வது தான். அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. வாசிங்கள் இந்த வசனத்தை இருந்தால் வாசிங்க. 10:25 வாசிங்க. சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுவது போல. கவனிங்க, நம்ம சபைக்கு வர்றவங்க உங்களுக்கு கர்த்தர் ஊழியம் கொடுத்தா இன்னைக்கு இது வரைக்கும் நீங்கள் செய்யலாம், இன்னிலேருந்து செய்ய ஆரம்பிங்க. எப்படின்னா ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யணுமா? இப்போ ஏதாவது தம்பி வந்து ஒழுக்க கெடா இருக்கானா அவனை கூப்பிட்டு அன்பின் நிமித்தம் சொல்லுங்கள், ஆண்டவரே தம்பி இப்பெல்லாம் நான் செய்யாத, நீ செய்யாதப்பா, இதெல்லாம் நல்லதில்லை அப்படின்னு சொல்லி பாருங்கள். என்னென்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்ல கடவும், நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்கள் அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. அப்போ இந்த நாட்களில் புத்தி சொல்லணும். நேற்று கூட ஆன்லைன் பேரில் எத்தனை பேர் வந்திருந்தீங்க? ஆன்லைன் பேருக்கு வந்திருந்தீங்க. 3 கூட்டம் ஜனங்களை பற்றி சொன்னார். சொல்லுங்கள் பார்ப்போம், என்ன கூட்டம் சொன்னார்? 3 கூட்டம் சபையில் இருப்பாங்க சொன்னார். மாத்தாள், மரியாள், லாசரு. ஒரு கூட்டம் கல்லறையில் இருக்கிற கூட்டமாக இருக்கும். அது அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து போய் இருக்கிற ஒரு கூட்டம் சபைக்குள்ளே இருக்கும். இன்னொரு கூட்டம் மாத்தாளை போல எனது கவலைப்படுற ஒரு கூட்டமாக இருக்கும். அது வந்து ஆண்டோட இருதயத்தை அது தொடாது. ஆனால் மரியாதை போல தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு கூட்டம். அப்போது சபையில் 3 கூட்டம் இருக்குது. அப்போ சபைக்குள்ளே எப்படிப்பட்ட கூட்டமாக இருக்கணும்? தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு கூட்டமாக இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்போது நம்ம சில சமயம் நம்ம ஆண்டவரோடு சஞ்சரிக்கணும் போனால் நமக்கு தடையாக இருக்கிறது என்ன தெரியுமா? அந்த ஃபோனு தான் நமக்கு. அப்போ நான் இன்னைக்கு கூட இத்தனை அதிகாரம் வாசிக்கணுன்ட்டு ஒரு ரூமுக்குள்ளே போனேன். ஆனால் வாசித்து முடிக்க முடியல என்னால். ஒரு 7-8 அதிகாரத்துக்கு மேலே எல்லாம் வாசிக்க முடியல. ஏன்னா ஃபோனு, அவ்வளோ ஃபோனு, ஊழியங்கள். அப்போ தான் புதுசாக ஃபோன் பண்ணி, பாஸ்டர் அந்த பிரச்சனைக்கு என்ன பண்ணுறது, இந்த பிரச்சனைக்கு அங்கே என்ன பண்ணணும், இப்படி நாளைக்கு ஒரு ப்ரேயர் ரைடு போகிறோம், அதுக்காக என்ன ஒழுங்குபடுத்துது. அப்புறம் யோசித்தேன், இப்படி நம்ம ஒரு தீர்மானம் எடுத்து வரோம், ஆனால் நம்ம கடைசியில் மாத்தால தான் ஆகிட்டோம். நம்ம எப்படி ஆகிட்டோம்? நம்ம மரியாளாக மாறவே என்ன செய்ய முடியலையே ஆண்டுடைய சமூகத்தில். அப்போ இந்த ஃபோனை தூக்கி எங்கேயாவது வச்சுட்டு தான் நம்ம ரூமுக்குள்ள என்ன செய்யணும்? போய் உட்காந்து ஜெபம் பண்ணணும். அப்போது நம்மளால் முடியாத அளவுக்கு சத்துரு என்ன செய்கிறான்? போராடுகிறான். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், நம்ம வந்து புத்தி சொல்லணும். எப்படி புத்தி சொல்லணும்? நேற்று சொன்ன செய்தி கூட புத்தி சொல்கிற செய்தி தான். எப்படி என்றால், நீ மாத்தால போல் என்ன செய்யாத இருக்காத, நீ வந்து என்ன செய்ய, மரியாதை போல தேவையானது ஒன்று தேவனுடைய சமூகத்தில் போய் என்ன செய்ய, காத்துரு, அமர்ந்துரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் புத்தி சொல்கிறார். அந்த புத்தியை நம்ம என்ன கேட்டு என்ன செய்யணும்? நடப்பதற்கு தான். உடனே புத்தி தெரிஞ்சுச்சா நமக்கு வந்து நம்ம முயற்சி எடுக்கிறோம். ஆனாலும் சாத்தான் எவ்வளவு தன்னுடைய பலத்தை வைத்து என்ன செய்கிறான்? போராடி நம்மளை ஊழியம் நிறைய செய்ய வைக்கிறான். ஊழியம் செய்வதை விட தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்பது வேற. அதில் தான் நமக்கு என்ன கிடைக்கும்? பலன் கிடைக்கும். அதில் தான் நம்ம உணர்த்த வைக்கப்படுவோம், நம்ம சுத்திகரிக்கப்படுவோம். நம்ம திருப்தி இப்படி பண்ணலாம், நான் வந்து பல ஸ்டேட்டுக்கு ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் அதில் ஒரு பிரயோஜனம் கிடையாது. அது நம்ம கர்த்தர் பயன்படுத்துகிறார், ஓகே. ஆனால் அதிலேயே திருப்தி அடையாதபடி நம்முடைய திருப்தி எதில் இருக்கணும்னா, ஆண்டவற்றிலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொள்வதில் திருப்தி இருக்கணும். ஆண்டவற்றிலிருந்து ஒரு பலனை நம்ம என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். அவருடைய ஒரு தொடுதலை நம்ம என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்வது தான் நமக்கு எப்படி இருக்கணும்? திருப்தியாக இருக்கணும். அதான் வாஞ்சியாக இருக்கணும். அப்போ ஆண்டவர் நம்ம கூட பேசும் பொழுது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். கரலை வைத்து ஆமென் சொல்லுவோமா? அவர் நம்முடைய உள்ளந்திரியங்களெல்லாம் என்ன செய்திருக்கிறார்? அறிந்திருக்கிறார். ஆலோசனைகளை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ புத்தி சொல்லுகிற ஊழியம், பிரசங்கத்தில் புத்தி வரும். ஜபம் பண்ணி சிலருக்கு புத்தி சொல்லலாம். சில சமயம் தீர்க்க தரிசன ஆவி உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, சில வீட்டுக்கு போனால் நீங்கள் புத்தி சொல்லிடுவீங்க. நான் சிலர்லாம் பார்த்துருக்குறேன். இன்னைக்கு ஒரு பாஸ்டரோட நான் ஜோம் பண்ணேன். அந்த பாஸ்டர் வந்து அப்படி ஜோம் பண்ணும்போதே எனக்கு புத்தி சொல்கிறாரு. அவர் வந்து ஜோம் பண்ணும்போதே என்ன சொல்கிறாரு? என்னென்ன செய்யணும், எதெல்லாம் விட்டுட்டோம், எதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த ப்ராஃபட்டிக்கல் அனாயிண்டிங் நம்ம மேலே இருந்துச்சுன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். புத்தி ஒருத்தரை பார்த்தோனையும் நீ இதை செஞ்சிருப்பா, இந்த காரியம் செஞ்சால் உனக்கு என்னது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? கொடுப்பார். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிறது, எப்பொழுதும் உங்களுடைய வசனம் உப்பால் என்ன செய்யணுமா? சாரமேற்றப்படணும். ஏன் அப்படி இருக்கணும்னா, புத்தி சொல்றதுக்காக. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுவோமா? அது சாரமற்று போயிட்டா உப்பு என்ன செய்வாங்க?
ஒன்றும் குப்பையில் தான் போடுவாங்க. ஆனால் அந்த சாரமேற்றப்படுவது என்னதுன்னா கிருபையுள்ள வசனங்கள். அது என்னது? கிருபை உள்ள வசனங்கள். இந்த கிருபை உள்ள வசனங்கள் எப்போ நமக்கு கிடைக்கும்னா, அவர் காலைதோறும் என்னை என்ன செய்கிறார்? எழுப்புகிறார். அவர் கல்விமானின் நாவை எனக்கு தருகிறார். நீங்க புத்தி சொல்லணும்னா காலையிலே எழுந்து தேவ சமூகத்தில் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது தேவன் சிலர் முகத்தில் காமிச்சு, இவனுக்கு இதை போய் என்ன செய்ய சொல்லு, இன்னைக்கு சபைக்கு இந்த காரியத்தை என்ன செய்ய சொல்லு என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட கர்த்தர் என்ன செய்வார்? பேசுவார். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் புத்தி சொல்லுகிற அவனை எப்படி புத்தி சொல்லணும்னா, சிலர்லாம் புத்தி சொல்லுறது கண்டம். நீலாம் நரகத்துக்கு தான் என்ன செய்வ போவ. ஒரு சிஸ்டர் வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து என்கிட்ட சொல்கிறாரு, நீ நரகத்துக்கு போயிடுவான்னு சொல்கிறார் பாஸ். நரகத்தை விட மோசமாக அவ கூட இருக்கிறது பாஸ் அப்படின்னு சொல்கிறார். அப்படி பார்த்துக்கோ, என்ன சாட்சி பாரு. இந்த அம்மா ரசிக்கப்பட்டிருக்கு, அவர் ரசிக்கப்படலை. ஆனால் இந்த அம்மா வீட்டில் எப்போ சொல்லுவான், யோ நீ நரகத்துக்கு தான் போவ அப்படின்னு சொல்லலாம். அவர் சொல்ல, நரகம், அந்த நரகத்தை விட கொடுமையான நான் என்ன செய்கிறேன்? அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சாட்சி இருக்கக்கூடாது. நான் ஏன் சொல்கிறேன்னா, அப்போது ஒவ்வொருவருடைய வாழ்க்கை கண்டம்னேஷன் பண்ணும்பொழுது தவறான வார்த்தையை சொல்லி சபிச்சிடக்கூடாது. நான் ஆரம்பத்தில் ஊழியத்துக்கு வந்தப்போ நான் அப்படி தான் பிரசங்கம் பண்ணுவேன். எப்படின்னா, உடனே மனம் திரும்புங்கள், இல்லாட்டி இன்றைக்கே நரகத்துக்கு என்ன செய்வீங்க? போவீங்க. உடனே எங்கள் அம்மாலாம் உட்காந்து கேட்டுட்டு இருப்பாங்க, கூப்பிட்டு சொல்லுவாங்க, என்னடா அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி. இன்றைக்கே மனம் திரும்ப. நான் திருப்பிரசங்கம் பண்ணுவோம் கிராமத்தில். அங்கே போய் என்னன்னா, சீக்கிரமாக இயேசு வரப்போகிறார், இன்னைக்கு மனம் திரும்பாவிட்டால் இன்று இரவே நீங்கள் மரித்தால் எங்கே போவீர்கள்? நரகத்துக்கு. அங்கே புழு சாகாமல் இருக்கும். நரகத்தை வச்சு பயங்கரமான ஒரு எக்ஸ்பிளனேஷன். அவன் அதுக்கப்புறம் அந்த பக்கம் வரவே மாட்டான் அந்த பக்கம். அப்போது அந்த நாட்களில் நமக்கு எதை பேசணும் எதை பேசக்கூடாது என்பதை நமக்கு என்ன செய்யலை தெரியல. நேற்று தினத்தில் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணேன். அதில் எப்படி மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்கிறது ட்ரைபல் பீப்புளுக்கு நான் ஒரு நாள் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதை எப்படி நான் அது இப்போமே சொல்லிட்டேன்னா ரிவீல் ஆயிரும். அதை அப்போ சொல்லி கொடுத்த பொழுது இந்த காரியங்கள் என்னென்னா, நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம என்ன செய்யணும்னா, அந்த சுவிசேஷத்தை எப்படி அறிவிப்பதுன்னு நமக்கு தெரியாதனால தான் இன்னும் அநேகரை நம்ம என்ன செய்ய முடியல? ஆதாயம் பண்ண முடியல. ஒருவரை எப்படி ஆதாயம் பண்ணும்? எடுத்தோடனே போய் இந்தாங்க இயேசு உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு கொடுக்க தப்பு இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒன்று செய்யணுமா? அதுதான் நம்ம செய்யலை. என்னென்னா, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய கலாச்சாரங்களை அறிந்து அவங்களோடு நம்ம என்ன செய்யணும்? ஒன்றிணைய வேண்டும். அவங்களோட என்ன செய்யணும்? ஒன்றிணைய வேண்டும். அப்படி ஒன்றிணைஞ்சிட்டோம்னா அந்த கிராமத்தை நம்ம இயேசுக்காக பிடிச்சிடலாம். ஆமைன்னு சொல்லுவோமா? இந்த கேட்டால் கேளு, இல்லைன்னா போ, இந்த ஏசு சீக்கிரம் வர, நீ வாங்கலையா, நீ நாசமாக போயிடுவப்போ அப்படின்னு சொல்லலாம் போயிடக்கூடாது. அவங்க முதலாவது என்ன செய்ய வேண்டும் என்றால், அவங்களோடு கூட என்ன செய்ய வேண்டும்? கலந்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணி அவங்கள ஒரு ஆளாக என்ன செய்யணும்? மாறி அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்பதற்கு கர்த்தர் நமக்கு என்ன செய்யணும்? எடுத்த உடனே சுவிசேஷத்தை அறிவிக்காதபடி அவங்க நம்மள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க? ரொம்ப பெஸ்ட், வேர்ல்டுலே பெஸ்ட் டீம் சுவிசேஷம் அறிவிக்கிற டீம் அவங்க தான் சொல்லி கொடுத்தான். எப்படி சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு என்னது அறிவிக்கிறது? சீக்கிரமாக நான் அதை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். நானும் பாஸ்டமாக சொல்லிக் கொடுப்போம் உங்களுக்கு. நாங்கள் போய் படிச்சுட்டு வந்தது எதுக்குன்னா, இதுக்கு தான். சுவிசேஷத்தை எப்படி, ஒரு கிராமத்தை எப்படி மறுரூபப்படுத்துவது, ஒரு பட்டணத்தை எப்படி மறுரூபப்படுத்துவது, அது மிகவும் அருமையான ஒரு கிளாஸ். நான் போய் ரொம்ப சந்தோஷப்பட்டு வந்தேன். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு கிளாஸில் காண்ட்ரன் கொண்டு போய் என்ன செஞ்சார்? படிக்க வச்சாருன்னு சொல்லி. ஏனென்றால் அதை படித்து நம்ம வரட்டு கர்வத்தில் ஊழியம் செய்கிறது. அப்படி போய் இந்த வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி தூக்கி எரிஞ்சிட்டு போகிறது, இந்த மாதிரி செய்யாமல் அந்த ஜனங்களில் ஒரு ஆளை நம்ம என்ன செய்யணும்? மாறுவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமைன்னு சொல்லுவோமா? அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் கண்டுபிடிச்சி அந்த பிரச்சனைகளில் அவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தர் பக்கம் என்ன செய்யணும்? திருப்புவதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. அப்போது புத்தி சொல்லுகிற ஊழியம் ரொம்ப முக்கியமான ஊழியம். இதனால் அநேகரை நீங்கள் என்ன செய்யலாம்? ஆதாயப்படுத்த முடியும். ஆமைன்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஏற்ற நேரத்தில் சிலருக்கு புத்தி சொல்லுது அவங்கள தற்கொலையிலேருந்து காப்பாற்ற முடியும். அநேக ஆண்டு சொல்றார், கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுவிக்க கூடுமானால் என்ன செய்? விடுவி. அப்போ நீங்கள் சொல்கிற புத்தி சொல்லுகிற ஒரு கிருபை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார் சிலருக்கு. ஆனால் சொல்கிறது சொன்னால் என் வம்பு, அன்போடு செய்யுங்க. அதான் பவுல் அதான் சொல்கிறாரு,
ஆனாலும் அவனை சத்ருவாக எண்ணாமல் சகோதரனாக எண்ணி அவனுக்கு என்ன செய்யுங்க. எப்படின்னா அவனும் நம்மளை விட்டு கர்த்தருடைய வருகையில் கைவிடப்பட்டுறக்கூடாது, அவனும் நம்மோடு கூட பரிசுத்தவான்களின் சுதந்திரத்தில் பங்கடையணும் என்ற அந்த வாஞ்சையோடு விருப்பத்தோடு நாம் என்ன செய்யணும், புத்தி சொல்லணும். கரனில் வைத்து சொல்லுவோமா? சர்ச்சுக்கு கஷ்டப்பட்டு கூப்பிட்டுட்டு எல்லாத்தையும் அடிச்சுன வரைக்கும் எல்லா நரகத்துக்கு போங்க சாகுங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அப்படி இல்லை. அவங்கள எப்படியாவது காப்பாற்றி ஒரு நாள் அவளை கரை இல்லாமல் குற்றம் இல்லாமல் பிழை இல்லாமல் எங்கே போய் நிறுத்தணும்? அவருடைய சன்னிதானத்தில் போய் நிறுத்துவதற்கு நம்ம புத்தி சொல்ல வேணும். ஒருவருக்கு ஒரு நம்ம என்ன செய்யணும், நமக்குள்ளே அந்த எய்ம் இருக்கணும். நானும் ஒரு நாள் அவருக்கு முன்னாடி நிற்கணும். நிற்கும் பொழுது அவர் என்னை பார்த்து சந்தோஷப்படணும். உங்களை பார்த்துட்டு தெரியல மூஞ்ச திருப்பிட்டாருன்னா எப்படி இருக்கும்? இப்போ சிஸ்டர் இருக்கிறாங்க, நான் வந்து வராங்க, உங்களுக்கு யாருனே தெரியாது, மூஞ்ச திருப்பினா இன்னும் இந்த பாஸ்டர் இவ்வளவு நாள் இந்த சர்ச்சுக்கு தான் வந்தோம், அவர் மூஞ்ச என்ன செய்கிறாரு? அப்படி தான் இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து மூஞ்ச திருப்பிட்டாருன்னா எவ்வளோ வேதனையாக இருக்கும் பாருங்கள். அப்போது அந்த நாளுக்காக நம்ம ஆயத்தம், அவருக்கு பிரியமானது என்ன என்பதை அறிந்து நம்ம அதை செய்யணும். ஜோம்னோ உங்களுக்கு பிரியமானதை செய்ய எனக்கு என்ன செய்யும், கற்றுத்தாரமானவர். அதே போல் நான் நிற்கிறது போல் எங்கள் சர்ச்சில் இருக்கிற எல்லா சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு வாலிபர் முதற்கொண்டு எல்லாரும் அவருடைய சமூகத்தில் போய் என்ன செய்யணும், நிறுத்தணும். ஆண்டவரே, இந்த வாஞ்சை தான் ஊழியம். பணத்துக்காக ஊழியம் இல்லை, இழிவான ஆதாயத்துக்காக ஊழியம் இல்லை. இந்த வாஞ்சை நமக்குள்ளே இருக்கணும். ஆண்டவரே, நானும் ஒரு கரையில்லாமல் குற்றமற்றவெல்லாம் உங்களுக்கு முன்னாடி நிற்கணும். எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் அவர்கள் கெட்டு போகக்கூடாது, அவர்கள் எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து என்ன செய்யணும், நிற்கணும் என்ற வாஞ்சையோடு ஊழியம் செய்யும் நீங்கள் நினைச்சீங்கன்னா நீங்கள் எல்லாருக்கும் புத்தி சொல்கிற ஊழியத்தை என்ன செய்வீங்க. கரண்டில் வைத்து ஆமைன்னு சொல்லுவாம்மா. நீங்கள் என்ன எதுக்குப்பா, நான் வந்து சர்ச்சுக்கு போனேன், கேஷுவல் ஊழியமாக புத்தி சொல்கிற ஊழியம் தான் தெரியுமா? கேஷுவல் ஊழியத்தை செய்யலாம். இப்படி பல ஊழியங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். எனவே இந்த நாளிலும் நீங்கள் புத்தி சொல்லுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 16ஆம் வசனம் சொல்லுகிறது, சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக. கர்த்தர் உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக. இதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதம் எதுவுமே கிடையாது. நம்ம கூட கர்த்தர் இருக்கிறதா நம்ம கூட என்னது பெரிய ஆசீர்வாதம். கர்த்தர் நம்ம கூட இருந்தாலே நமக்கு என்ன இருக்கும், சமாதானம் இருக்கும். சில நேரத்தில் ஆண்டவர் சில சமயம் சமாதானம் இல்லாத மாதிரி இருக்கும். எப்படி தெரியுமா? கர்த்தர் நம்மளை விட்டுட்டு கொஞ்சம் வெளியே போன மாதிரி காட்டுவார். அப்புறம் போகிறவர் போல் என்ன செய்வார், இருக்கிறார். இப்போ அப்படி வந்திருக்கா எத்தனை பேருக்கு? இன்னைக்கு என் கூட ஆண்டவர் இல்லையோ அப்படி சொல்லி நமக்கு ஒரு பயமும் ஒரு திகைப்பும் வந்திருக்கா இல்லையா? வந்திருக்கு. ஏன்னா அவர் போல, ஆனால் அவர் என்ன செய்கிறாரு, அப்புறம் போகிறது போல என்ன செய்வார். இருக்கும் பொழுது நம்ம அவரை விட்டுறக்கூடாது. என்ன செய்யணும், ஆண்டவரை நீர் என்னோடு கூட என்ன செய்யும், இரும். நீங்கள் இல்லாமல் சொல்கிறான்ல மோசே, நீங்கள் இல்லாமல் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், புறப்பட மாட்டோம். ஆண்டவரே, நாங்கள் எதனால் விசேஷித்தவர்கள், நீர் எங்களோடு இருப்பதினால் அல்லவா. அப்போ கர்த்தர் நம்ம கூட இருப்பது தான் நமக்கு விசேஷம். கரலை வைத்து ஆம்பைன்னு சொல்லுவேம்மா. யாராவது வந்து குழப்பம் பண்ணுவாங்க, ஏதாவது குழப்பம் பண்ணால், இப்போ கர்த்தர் உங்க கூட இருக்கிறாருன்னு எப்படி தெரியும்னா, உங்களுக்கு பாவத்தின் மேலே உங்களுக்கு என்ன இருக்கும், ஒரு வெறுப்பு இருக்கும். பாவம் உங்களால் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. ஏனென்றால் அவர் பரிசுத்தர். அவர் பரிசுத்தர் உங்களுக்குள்ளே இருந்தால் பாவத்தை உங்களால் என்ன செய்ய முடியாது, நேசிக்க முடியாது. அசுத்தங்களை உங்களால் நேசிக்க முடியாது. அருவருப்பு ஆன காரியங்களை செய்ய முடியாது. பொய் சொல்ல முடியாது. ஏனென்றால் கர்த்தர் உங்க கூட என்ன செய்கிறாரு, இருக்கிறார். அவர் அவர் சொன்ன, நான் பரிசுத்த, நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். அவர் இருந்தால் என்ன இருக்கும் என்றால், சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்தில் உங்களுக்கு சமாதானத்தை. அப்போ பிசாசு உங்க சமாதானத்தை கெடுப்பதற்காக என்ன செய்வான், முயற்சி எடுக்கும் பொழுது அந்த சமாதானத்தின் தேவன் சாத்தானை உங்கள் காலின் கீழ் என்ன செய்வார், நசுக்கி போடுவார். ரோமர் 16ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் தான் சொல்றார், சாத்தானை உங்கள் கால்களில் என்ன செய்வாரா, நசுக்கி போடுவார். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. வாசிங்க. ஓகே, ஆமென். அந்த சமாதானத்தின் தேவன், சாத்தான் தான் உங்கள் சமாதானத்தை கெடுக்கிறது. சாத்தான் உங்கள் சமாதானத்தை திருடிடுவான். குடும்பத்தின் சமாதானம், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையின் சமாதானம். அப்போது ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், சமாதானத்தின் தேவன் சாத்தானை காலின் கீழ் என்ன செய்வாராம், நசுக்கி போடுவார். சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகள் இருக்கும் வீட்டுக்குள்ளே, எரிச்சலின் ஆவி,
கோபத்தின் ஆவி, கசப்பின் ஆவி. சில வீட்டுக்குள்ளே பாருங்கள், வெளியெல்லாம் நல்லா இருப்பாங்க, வீட்டுக்குள்ளே வந்தோடனே எரிச்சலாக இருப்பாங்க. சிலர் வந்து மனைவி மேலே எரிச்சலாக இருப்பாங்க, சிலர் புருஷன் மேலே நினைவாங்க, எரிஞ்சு நினைச்சுவாங்க விழுவாங்க. சிலர்லாம் பிள்ளைகள் எரிஞ்சு விழுவாங்க, அதுகளுக்கு திருப்தியே இருக்காது. அப்போது நம்ம ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே சமாதானத்தின் தேவன் எங்கள் வீட்டை என்ன செய்யணும், ஆளுகை செய்ய முடியுமா? ஆண்டவரே இதெல்லாம் இப்படிப்பட்ட ஆவிகளை நசுக்கி போடுங்க ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஆவிகளை என்ன செய்யுங்க, இந்த எரிச்சலின் ஆவி, கோபத்தின் ஆவி, சண்டை பண்ணுகிற ஆவிகள், மூர்க்கத்தின் ஆவிகள், இதெல்லாம் நசுக்கி போடுங்கன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் இந்த ஆவிகளை என்ன செய்வார், முற்றிலுமாக நசுக்கி போட ஒரு வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? அப்போ ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், என் சமாதானத்தை உங்களுக்கு என்ன செய்வேன், தருவேன் சொல்லுகிறார். உலகம் கொடுக்குற மாதிரி இல்லை, அவர் கொடுக்குற சமாதானம் அது விலையேறப்பட்ட சமாதானம். என்ன சமாதானம்? கர்த்தர் என் கூட இருக்கிறார். இந்த சமாதானம் எப்போ நமக்கு வந்துச்சுன்னா, நம்முடைய பாவங்கள் இரத்தத்தினால தான். பாவங்கள்லாம் என்ன செய்யப்பட்டது, மன்னிக்கப்பட்ட பொழுதே நமக்கு சமாதானத்தை கர்த்தர் செஞ்சுட்டாரு, கொடுத்துட்டார். அப்போ இந்த சமாதானத்தின் கர்த்தர், யோவான் 14:27 வாசிங்க. பாருங்கள், நம்ம கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். ஏன் கூட இருக்கிறார் சொல்லுங்கள். கர்த்தர் நம்ம கூட ஏன் இருக்கிறார்? உங்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் முற்றுமுடிய உங்களை ரட்சிக்க வல்லவர். உங்களை வந்து உங்கள் கூட இருக்கிறவர் இன்னார் என்று நீங்கள் என்ன செய்யணும், அறிந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு என்ன இருக்காது, பயமே இருக்காது. கர்த்தர் இருக்கிறார்ல, பார்த்துக்கொள்வார், அவர் என்னை வழி நடத்துவார் அப்படின்னு சொல்லணும். அப்போ ஒரு தெய்வ மனிதனுடைய மரணத்தை பற்றி அவங்க மகன் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். அப்போ சொல்லிட்டு இருந்தார், எங்கள் அப்பா வந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு வியாதி வந்து சீரியஸ் ஆகி ஹாஸ்பிட்டலில் சேர்த்து டாக்டர் சொல்லிட்டாங்கன்னா, தனியாக கூப்பிட்டு அவங்க மகன்கிட்ட சொன்னார், உங்கள் அப்பா 2 நாளைக்கு மேலே என்ன செய்ய மாட்டார், இருக்க மாட்டார், செத்துருவார், அவருக்கு எல்லாம் சரீரத்தில் எதுவுமே தண்ணியும் இல்லை ரத்தமும் இல்லை பண்ணிட்டார், அவ்வளவு மோசமாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனேயும் அவங்க அப்பா கூப்பிட்டாங்க, இங்கே வாடா. என்னடா டாக்டர் சொன்னார்? அது ஒன்றும் இல்லைப்பா. என்ன 2 நாளில் செத்து போயிடுவான்னு சொன்னாரா? நான் என்னை 2 துண்டாக வெட்டி போட்டாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், சாக மாட்டேன். ஏன்னா எனக்கு ஆண்டவர் ஒரு தரிசனம் கொடுத்துருக்கிறாரு, அது நிறைவேறின பிறகு தான் நான் என்ன செய்வேன், சாவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு சில ஆண்டுகள் உயிரோடு இருந்திருக்கிறாரு. அவங்க ஆச்சரியம் டாக்டருக்கு, செத்து போயிடுவான்னு நினச்சா இந்த ஆள் என்ன செஞ்சிட்டான், பிழைச்சிட்டான். அப்போ கர்த்தர் பேசியிருக்கிறார், நீ சாக மாட்ட, நீ உயிரோடு தான் என்ன செய்வ, இருப்ப. அதுக்கு பிறகு இன்னொரு நாள் இதே மாதிரி வியாதி வந்தோடனையும் அவர் படுத்துட்டு, வியாதிலாம் வரலையா, முதல் நல்லா தான் நான் படுத்து சொன்னாராம், இன்னைக்கு அவர் டேட் பைபிளில் குறிச்சிருக்கிறான், இந்த நாள் நான் கர்த்தரை சந்திக்கிற நாள் அப்படின்னு எழுதி வச்சுருந்தாராம். கரெக்டாக அந்த நாள் சமாதானமாக இருந்தார். எல்லா பிள்ளைங்களும் கூப்பிட்டு ஆசீர்வதிச்சாராம். அவங்க மகள் மட்டும் வரல போல். அப்போது அவர் டேட் டவுனாக படுத்திருக்கும் போது விசுவாசிகள்லாம் பாஸ்டரை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி ஒரேடியாக ஜெபம். இந்த விசுவாசிகள் அவ்வளோ பேர் இங்கே வர சொல்ல, அது உண்டு. இந்த பாஸ்ட் சுகந்தாரும் ஆண்டவர் ஜீவனத்தாரும் சொல்லக்கூடாது, இன்னைக்கு நான் கர்த்தரை சந்திக்கிற நாள். எனவே சந்தோஷமாக பாட்டு பாடி என்னை வழி அனுப்புங்க அப்படின்னார். எல்லோரும் சந்தோஷமாக, எல்லாம் அழுதுகிட்டே இருந்தாங்களாம். அழக்கூடாது, என்ன செய்யணும், சந்தோஷமாக பாட்டு பாடுங்க. எல்லாரும் கைத்தட்டி சந்தோஷமாக பாடும் பொழுது அவங்க மகன் வந்துட்டாங்க. மகளை பார்த்து ஒரு ப்ளஸ் பண்ணிவிட்டு, மருமகனையும் பேர பிள்ளைகளையும் ப்ளஸ் பண்ணிவிட்டு அவர் என்ன பண்ணாராம், கண்ணை மூடி ஆண்டவரை பார்த்து சிரிச்சாராம், நான் வரேன் அப்படின்னாராம். அவன் முடிஞ்சிச்சு. அதோட சமாதானத்தோடு நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானம் ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் கர்த்தர் கொடுப்பார், மரண பரியந்தம் கொடுப்பார். ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தில் இருக்கிறவர்களை அவர் என்ன செய்கிறார், நம்ம வந்து நம்முடைய இயேசுவும் பாருங்கள், அவர் யாரும் கொல்ல முடியாது, தன்னுடைய ஆவியை சமாதானத்தோடு தான் என்ன செய்தார், என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். அப்போது அந்த நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் எவ்வளவு நல்லவர், அவர் ஜீவன் உள்ளவர். நம்ம நித்தியத்துக்கு உங்களை நித்தியத்துக்கு அவர் கண்ணை முடிகிறதுனால முடிஞ்சு போச்சு அவர் வாழ்க்கை இல்லை. அவர் அடுத்த செகண்ட் எங்கே கண்ணை முடிச்சு பார்க்க போகிறார், பரலோகத்தில் தன்னுடைய அருமையான ஆண்டவரோடு கூட அவர் என்ன செய்ய போகிறார், இருக்க போகிறார். அப்போது இதுதான் சமாதானம். இன்னைக்கு ஐயோ
மரணம், கொஞ்சம் வியாதி வேணும், செத்து போயிடுவேணும் பாஸ்டர், நம்ம சாமானியம் கெடுத்துருவாங்க, அப்படி ஆயிடுச்சு பாஸ்டர், இப்படி ஆயிடுச்சு. என்னங்க, உயிரோடு இருந்தாலும் ஸ்தோத்திரம், மரித்தால் என்னது ஸ்தோத்திரம், எப்பவும் ஸ்தோத்திரம் தான். கரலை வைத்து அவன் சொல்லலாமா, மரணமே உன் கூறங்க, பாதாளமே உன் ஜெயமெங்க. இந்த மரணத்தின் பயம் உங்கள் சமாதானத்தை எடுத்து போட்டுறக்கூடாது. நீங்கள் என்ன செய்யணும்னா தைரியமாக நீங்கள் ஆண்டவரோடு சஞ்சரிக்க உங்களுக்கு இந்த உலகத்தில் இருக்க பிடிக்காது. எங்கே போனோம், ஆண்டவரோடு இருக்கணும் தான் விரும்புவீங்க. பவுல் சொல்கிறான்ல ஒரு இடத்துல, இந்த தேகத்தை விட்டு போவது எனக்கு நலமாக இருக்கும், ஆனாலும் உங்களுக்காக நான் என்ன செய்கிறேன், இருக்கிறேன்னு சொல்கிறான். அப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல கத்தரோடு நெருங்கி போக போக உலக ஆசை இருக்காது, எப்போ கத்தரோடு இருக்கணும்னு தான் ஆசை இருக்கணும். அப்போ அந்த சமாதானம் எப்படி வந்தது என்றால், அது இந்த உலகத்தாருக்கு அது சமாதானம். அவன் பயப்படும், மரணம்னா நாளைக்கு நீ செத்துருவேன்னு சொன்னால் என்ன சொல்லுவான் அவன், ஐயோ 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 அப்படின்னு கத்துவான். ஆனால் மரணத்தை தைரியமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரே நபர் யார் தான், இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஜனங்கள் தான். கரலை வைத்து ஒரு அலையா சொல்லுவோம்மா, தைரியமாக வந்து பார், என்னன்னாலும் சரி. அப்போ அந்த தைரியத்தையும் நம்பிக்கையும் நமக்கு என்ன செய்கிறார், கர்த்தர் நமக்கு தருகிறார். அப்போ இந்த நாளில் கூட சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரும் கூட இருக்கிறார். எனவே அவர் கடைசிவன் எடுத்துவார். அடுத்து பவுல் சொல்கிறான், பவுலாகி நான் என் கையெழுத்தினால் உங்களை வாழ்த்துக்கிறேன், நிருபங்கள் தோறும் இதுவே அடையாளம். அப்படியா சில நிருபங்கள்லாம் பவுல் எழுதலை, அவர் கூட இருந்தவங்க என்ன செய்தாங்க, லூக்கா என்ன செஞ்சார், எழுதினார். ஆனால் சில இந்த நிருபத்தை எல்லாரும் வாசிக்கணும், விசேஷமாய் இந்த 1 தெசலோனிக்கேயர் சொல்லுவார், பரிசுத்தமான சகோதரர்கள் எல்லாரும் இந்த வாசிங்கள். நீங்கள் 5ஆம் அதிகாரம் 1 தெசலோனிக்கேயர் 5:27 வாசிங்கள். அதனால தான் கை அந்த இந்த நிருபத்தை ரொம்ப விசேஷமாக எழுதுகிறார். சில நிருபம்லாம் யார் தான் எழுதுனது, பவுல் கூட இருந்த மருத்துவர் இருந்தார், ஒரு மருத்துவர் பேர் யார், லூக்கா எழுதினார். ஆனால் இந்த நிருபத்தை தன் கையெழுத்தாக எழுதினதுக்கு காரணம், இது ரொம்ப அந்த சபையை நேசித்து இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும். சிலர் எழுத கொடுத்தா நான் பார்த்துருக்கிறேன், இல்லை அவங்க விஷயத்துக்கு வேறு மாதிரி எழுதி வச்சுருப்பாங்க. நான் அந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸ் எடுக்கும் போதே சிலர் எடுக்க சொன்னால் அவங்க இஷ்டத்துக்கு எடுத்து வச்சுருப்பாங்க. அப்போ நம்ம நினச்ச மாதிரி அது என்ன செய்யாது, வர நம்ம மைண்டில் இருக்கிறது வர. அப்போ பவுல் தன் இருதயத்தில் இருக்கிற பரிசுத்தாவியான வெளிப்படுத்தின சத்தியங்களை அப்படியே வெளிப்படுத்துவதற்காக அவர் என்ன செய்கிறார், தன் கையெழுத்தினால அந்த நிருபங்களை என்ன செய்கிறார், எழுதுகிறார். ஆமென் சொல்லுவோமா. அப்போ பாருங்கள், இந்த நிருபம் பரிசுத்தமான சகோதரி யாவரும் வாசிக்கும்படி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ பவுலாகிய நான் என் கையெழுத்தாலே உங்களை நிருபங்கள் தோறும் இதுவே அடையாளம், இப்படி என்ன செய்கிறேன், எழுதுகிறேன். அடுத்து கடைசி வசனம் சொல் வாசிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரும் கூட, ஆரம்பமும் கிருபை, முடியும் கிருபை தான். கிருபை இல்லாமல் நம்மளால் என்ன செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம அழைத்ததும் கிருபை, நம்மளை வாழ வைக்கிறது என்னது, கிருபை, முடிவும் என்னதான், கிருபை தான். அந்த கிருபை நம்மளோடு கூட இருக்கணும்னா கடைசி வரை. சிலருக்கு இந்த கிருபை மேலே கிருபை வேணும். ஆண்டவர் கிருபை யாரும் சம்பாதிக்க முடியாது, அது எந்த ஒரு ஒர்க்னால வேலையினால் வராது. கிருபை என்பது இது ஈவு, தேவனுடைய தகுதி இல்லாதவர்களுக்கு தேவன் கொடுக்குற ஈவு. இந்த கிருபை வேணால் பெருக்கலாம். எப்படி பெருக்க முடியும் சொல்லுங்கள். ஒரு வசனம் சொல்லுங்க வேதத்தில், கிருபையின் மேல் கிருபை. அப்போது கிருபையின் மேல் கிருபை நமக்குள்ளே எப்படி வரும் அப்படின்னு சொன்னால், தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரா, கிருபை அளிக்கிறார். அப்போ தாழ்மையாக இருந்தீங்கன்னா கிருபை மேலே கிருபை உங்களுக்கு என்ன செய்யும், வரும். ஆமென் சொல்லுவோமா, ஹல்லேலூயா. அந்த பவுலுக்குள்ளே இந்த தாழ்மை இருந்தனால கர்த்தர் கிருபை மேலே கிருபை அவனுக்கு என்ன செஞ்சார், கொடுத்து. அந்த கிருபை உங்கள் அனைவரோடு கூட என்ன செய்வதாக இருப்பதாக. எப்போவுமே இந்த தண்ணி பாருங்கள், மேடான இடத்துல நிற்காது, எங்கே தான் நிற்கும், பள்ளத்தில் தான் போய் நிற்கும். அதுபோல் தாழ்மையாக தான் உங்கள் மேலே ஆவியானவர் இருப்பார். கரங்களை வைத்து ஆவியானவரே நீங்கள் இல்லாமல் என்னால் என்ன செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அப்போது ஆவியானவருடைய பிரசனத்தில் நாம் இருக்க வேண்டும். அந்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வாராக, அதிகமாக கர்த்தர் கொடுப்பாராக. கரங்களை வைத்து ஆமைன்னு சொல்லுவோமா. கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஒருத்தங்களுக்கு கிருபை, மரியாளுக்கு அதான் சொல்ல, மரியாளுக்கு பார்த்து தேவதன் சொன்னால், கிருபை பெற்றவளே நீ வாழ்க, நீ தேவனிடத்தில் என்ன செய்தாய், கிருபை பெற்றாய். ஏன் அவர் என்ன சொல்ல, கர்த்தர் என் அடிமையின் தாழ்மை என்ன செய்தார், நோக்கி பார்த்தார். யார் ரொம்ப தாழ்மையாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் கிருபையை அள்ளி என்ன செய்வார், வழங்கிட்டு போயிடுவார். கரங்களை வைத்து சொல்லுவோமா. அப்போ கிருபை ஏற்கனவே இருக்குது, அந்த கிருபையை பெருக்க வேண்டும். கிருபை
பெருக வேணும்னா அநேகர் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணணும். அநேகர் உங்களுக்கு என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம். உங்களை நினச்சி எப்போ ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க? நீங்கள் போய் சண்டை போட்டுட்டே இருங்க, உங்களுக்கு வந்து பார்த்தா ஆண்டவர் சீக்கிரமாக அந்த சகோதரி எடுத்துக்கொள்ளுங்க, ஆண்டவர் அதை அடிக்கடி என்னை பார்த்து என்ன செய்யுது, முறைக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அந்த சிஸ்டருக்காக ஜோமனும் விசாரிக்கவும் அவங்களை அன்பு காட்டவும் செஞ்சால் அந்த சிஸ்டரை பார்த்து, ஆண்டவரை இப்படிப்பட்ட எங்கள் சபையில் ஒரு சகோதரியை வைத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்து அநேகர் உங்களை நினச்சி ஸ்தோத்திரம் பண்ணுவதனாலே என்ன பெருகுமா? கிருபை பெருகும். எத்தனை பேர் எனக்காக ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கிறீங்க? பாஸ்டருக்காக ஸ்தோத்திரம். சரி, அதனால தான் கிருபையை கொஞ்சம் கருத்தில் கொடுத்துருக்கிறாரு. இல்லை பாஸ்டர் பயங்கரமான ஆள் அப்படின்னு சொல்லி அப்படிலாம் நீங்கள் செய்ய மாட்டீங்க. ஓகே, ஆனாலும் என்ன பண்ணுறீங்க? ஸ்தோத்திரம் பண்ணி எனக்காக ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? இன்னும் என்ன செய்வார்? கிருபையை கர்த்தர் பெருக பண்ணுவார். அப்போ கிருபையின் மேலே கிருபை நமக்கு என்ன செய்யணும்? வரும் பொழுது அப்போது யாருக்கு கிருபைனா அவருடைய கிருபைக்காக காத்திருக்கிற ஒரு மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். அவருடைய கிருபைக்காக நம்ம என்ன செய்யணும்? காலையில் காத்திருக்கணும். ஒரு பாஸ்டர் உண்டு, அவர் ஒரே ஒரு ஜபம், காலைல 3 மணிக்கு எழுந்திரிச்சிடும், முழங்கால் போட்டு ஒரே ஜபந்தான், கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்க. அப்புறம் விசுவாசிகளுக்கு கிருபை தாங்க. அப்புறம் எல்லா ஊழியருக்கு என்ன செய்யுங்க? கிருபை தாங்க. அதுதான் அவர் ஜபமே. ஒரே குறிப்பு தான், வேறு குறிப்பே கிடையாது. ஆனால் அவர் பிரசங்கம் பண்ணால் அதை கேட்டுகிட்டே இருக்கலாம். ஏன்னா கிருபை மேலே அவருக்கு என்னது? கிருபை. அவர் தனக்கு கிருபை, குடும்பத்துக்கு கிருபை, அடுத்தது இது சபைக்கு கிருபை. அந்த கிருபையை தாங்க ஆண்டவரே, கிருபை. அப்போ கிருபை உள்ள வசனங்கள் கரங்களை வைத்து ஆமென் சொல்லுவோமா? ஆண்டவர் இந்த கிருபை நமக்கு பெருக பண்ணியிருக்கிறார். அதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். எனவே இந்த 2 தெசலோனிக்கேயர் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்? ஓரளவு முடிச்சிருக்கிறோம். கர்த்தர் நம்மை தொடர்ந்து நமக்கு அடுத்த வேத பகுதி என்ன என்பதை நான் உங்களுக்கு அடுத்த வாரத்தில் நான் சொல்லுவேன். ஏன்னா சில சமயம் ஆண்டவர் இதை நடத்த சொன்னார், அதை நடத்தணும், அவ்வளோதான். அதை அடுத்தது நம்ம ஜோமிட்டு இருக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் ரோமர் நிருபத்தை நடத்தலாம். ஒருவேளை ஏற்கனவே ரோமர் நிருபத்தை நடத்திட்டோம்னு நினைக்கிறேன், நாம் நடத்தியிருக்கோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். இந்த நாட்களில் ஆண்டுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிற மாதிரி ஒரு நிருபத்தை நடத்தணும் என்பதுதான் என்னுடைய வாஞ்சை. அதுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். சரியா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.